நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்விதான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்து பெண்கள் அனைவருமே குளிச்சுட்டு வெளியில வந்து கோயில போக பிரியப்படுவாங்க. அப்போ நான் வந்து இந்து மதம். முஸ்லீம் பெண்கள், எங்களோட இந்து பெண்கள் எல்லாமே கருப்பு சேரி பார்த்தாவே எங்க வீட்டில் இளவு நடந்தா தான் கருப்பு துணி யூஸ் பண்ணுவோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு தலைவர் செத்தால நெஞ்சில் கருப்பாச்சு குத்திக்குவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நீங்க வந்து மெயினா கருப்பு யூஸ் பண்றீங்க. எங்களுடைய தாய்மார்கள் வெளியே வரும்போது அதை பார்த்து அமங்கலமா பாக்குறாங்க. அதையே அவங்க மாத்த முடியாது. அதுக்கு ஒரு கருப்பு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்தளவு வேறங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வீட்டில இருந்து வெளியில வந்து கோயிலுக்கு வரணும், வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்தா கருப்பு துணி பார்த்தாலும் அமங்கலமா நினைப்பாங்க. மெயின் அதுதான். அந்த ஒரு கேள்விக்காக தான் நான் வந்ததுங்க. அதையே உங்களால மாற்ற முடியாது. அதே மாதிரி முக்காடு போட்டு நீங்க சொன்னீங்க எல்லாம் கணவன் பார்க்கணும், அப்பம் பார்க்கலாம், இது பார்க்கலாம். எல்லா வலச பிள்ளைகளுக்குமே வந்து அடுத்த ஒரு பையன் நம்மளை பார்க்க விரும்புனதை ரசிப்பாங்க. ஆனா உங்க மாதிரி அந்த மாதிரி இல்லை. சுத்தமா எழுதி போது எந்த பொருளையும் மறைக்கத்தான் அதனுடைய மேலே ஆசையை வரும். அஜித் ரசிகன் ஒரு புக்கு வச்சிருப்பேன், 35 ரூபா போட்டு கவரிங் பண்ணி பிளே பண்ணி வச்சிருப்பேன். உள்ள ஒன்றும் கிடைக்காது. அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பையன் அவன் குழந்தைய எடுத்து போட்டா சாலினி மௌனம் கட்டி பிடிச்சி எடுத்த போட்டா போட்டிருப்பாங்க. 35 வருஷம் 35 ரூபாய்க்கு அதை கொடுப்பாங்க. உள்ள எதுவும் மாற்றம் கிடையாது. அந்த மாதிரிதான் வந்து எந்த பொருளும் மூடி மறைக்கத்தான் வந்து ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்கணும். அதை நான் கேட்கணும். அதாவது விரிவாக சொல்லாம சுருக்கமா சொல்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கணுங்கிறது அவர் கேள்வியில விளங்குது. என்னன்னு கேட்டா, மூடத்தான் வந்து ஆசை வரும், திறந்து போட்டு ஆசை வராதுன்னு சொன்னார்ல, அந்த வாரத்துக்கு பதில் சொல்லி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இப்ப நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல பல கோணங்கள் இருக்கும். எல்லா கோணங்களையும் தெளிவுபடுத்தினா தான் பதிலே தவிர நம்பரை வச்சுக்கிட்டு பதில 15 சொல்லிட்டாங்கன்னு பார்க்க கூடாது. 15ம் என்னென்ன கோணங்களில் எல்லாம் சந்தேகங்கள் வருமோ அனைத்தையும் தீர்க்க வைத்து சொல்லணும். மேலோட்டமா கேட்கறாங்க பெண்களை மூடணும் அப்படின்னு, அது உங்களுக்கு திருப்தி அடையுமா? அது தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே. ஏன் ஆட்டை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க, அப்படிதான் எங்க மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொன்னா பதிலாகுமா? அதான் தெரியுமையா, ஏன் சாப்பிடுறீங்க கேட்கறேன்னு கேட்கும் பொழுது ஏன் சாப்பிடுறோம்னு கேட்டா அதனுடைய விவரத்தை சொல்லணுமா? நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம்னு சொன்னா பதிலாகுமா? அதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க நாங்க சாப்பிடுறத, ஆடு மாடை சாப்பிடுறத. அப்ப ஆடு மாடை ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அதனுடைய பயாலஜில இருந்து எல்லாம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க அவரையும் கூடுதலா கேட்டாரு, அது கூடங்கிறாரு பதில் கூடன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நீங்க மூடி வைக்கிறீங்க பெண்களை, திறந்தாதான் செய்யும், மூட ஆசை வரும், ஓபன் பண்ண ஆசை வராதுங்கிறாரு. அப்ப இது ஏன் அந்த பதில வந்து 10ல இருந்து அர்த்தமாகுது? கேள்வி நான் சொன்ன பதில் விரிவானதுன்னு சொல்லிட்டு இதை சொல்வதன் மூலமா நான் போதுமானதை சொல்லலன்னு சொல்றாரு. சரியா? இப்ப அதையும் நான் சொல்லிவிடுறேன். அப்ப மூடி வைக்கத்தான் ஆசை அதிகரிக்குது என்பது இவர் சொல்ல உண்மையாக இருக்குமே, ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைச்சு போடுங்க. அப்ப அறவே மூடாம விட்டுருங்களேன், ஆசை வராத. அந்த வாதம் வந்து சும்மா பேச்சுக்கு சொல்ற வாதம் அப்படிலாம் கிடையாது. மூடி வைக்கிறதுனாலதான் ஆசை வந்து அதிகமா வரும் என்று சொன்னால், அப்ப திறந்து வைத்தால் ஆசையே வராது என்று சொன்னால் 2 பீஸ் கூட வேணாம், மொத்தமா விட்டுருங்க, ஆசையே வராதுல. அழகா ஒரு ஒழுக்கக்கேடு நடக்காது, அப்படி செய்ய முடியுமா யாருக்காவது? அப்ப மூடி வைக்கிறதுனா அது வந்து ஒரு லாஜிக்கா சும்மா சொல்லுவாங்க, அது நடைமுறையெல்லாம் கிடையாது. மூட தான் ஆசை, திறந்தா தான் ஆசை வரும். வழங்குதா? மூடிட்டு இருந்தாலும் ஆசை வராது. மூடி வைத்தால் ஆசை வரும்னு சொன்னா சினிமா கரண்ட் போய் கேளுங்க, அவன் அப்படி படம் எடுக்கிறான். மூடி வைத்தால் ஆசை வராது, நிறைய மக்களை வர வைக்கணும்னு சொன்னா ஓபன் பண்ணா தான் ஆளுக்கு வருவாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சினிமாக்கள் இந்த மாதிரி ஆபாசங்கள்லாம் போடுறான். அப்ப ஓபன் பண்ணா தான் ஆசை வருங்கிறது தான் யதார்த்தம். மூடி வைத்தால் தான் ஆசை வருங்கிறது யதார்த்தத்துக்கு மாற்றமான ஒரு வரட்டு சித்தாந்தம். பிராக்டிக்கல் அது வராது. பிராக்டிக்கல் அது வரவே வராது. நீங்க வேணா பாருங்க, ஒரு ஒரு பெண்ணை கொண்டாந்து வைங்க, மூடாம ஒரு பக்கம் ஒரு பெண்ணை வைங்க, ஏதோ ஒருத்தன் பாப்பான்னு பாருங்க. நீங்க பிராக்டிக்கலா பாருங்க. விளங்குதா? நடைமுறைக்கு மாற்றமாக ஒரு தத்துவம் உலகத்தில் சொல்லப்படுமையானால் அதை நம்ம ஏத்துக்க கூடாது. நடைமுறைக்கு உண்மை கண்ணு முன்னாடி பொய்யாகி கொண்டிருக்கிறது, அது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இதையும் விவரமா தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. விளங்குதா? அப்ப முஸ்லீம்கள் வந்து கருப்பு டிரெஸ் அணிகிறாங்க, அதிகமான பேர் அணிகிறாங்க. குறிப்பா முஸ்லீம் பெண்கள் அந்த கருப்பை அணிஞ்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் பள்ளியாசலுக்கு வர்றாங்க. எங்க மதத்துல வந்து கருப்பு ஒரு அமங்கலமா நாங்க கருதுகிறோம். அவர் கேள்வி. அப்ப நாங்க வெளியே வரும்போது கருப்பு டிரெஸ் வரும்பொழுது எங்களை அது பாதிக்குது. அந்த மாதிரி நீங்க வரும்போது என்ன செய்யுது, எங்களை பாதிக்கிறது. எங்களை பாதிக்காத வகையில் நீங்க அந்த கருப்பு டிரெஸ் போடாம நீங்க கொஞ்சம் மாறிக்கலாமே, என்ன அது மாத்தி அமைச்சா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா மாத்தலாம். எதை மாத்தலாம்னு கேட்டா, எதில் நன்மை இருக்கிறதோ, எதில் ஒரு லாஜிக் இருக்கிறதோ, எதில் ஒரு அறிவியல் இருக்கிறதோ
அதை கண்டிப்பா என்ன செய்யலாம், மக்களுக்கு நன்மை தரும் என்றால் மாத்தலாம். இப்ப கருப்பான ஒன்றை பார்த்தால் அது நல்ல காரியத்துக்கு ஒத்து வராது என்று சொல்வது பெரிய நல்ல விஷயமா? அப்ப கருப்பா இருக்கிற ஒரு பொருளை பார்க்க கூடாது, அவங்க தலைமுடியை கூட பார்க்க கூடாது. கடவுள் எல்லாருக்கும் தலைமுடியை கருப்பா தானே படைச்சிருக்கிறாரு. சரி, ட்ரெஸ் என்ன நினைஞ்சிருவோம் நாங்க, வேண்டா கருப்புக்கு பதிலாக வெள்ளை சட்டை போட்டுருவோம். அப்ப இதுக்கு சாந்து அடிக்க முடியுமா, சுண்ணாம்பு அடிக்க முடியுமா தலைக்கு? அப்ப தலையை கருப்பா பாப்பீங்க, அதுக்கு என்ன பண்றது? அப்ப கருப்பு கலரை பார்க்க கூடாது. சரி, கருப்பு கலர் இந்த ஒரு ட்ரெஸ்ல மட்டும்தான் கருப்பு கலர் இருக்குதா? எவ்வளவு பொருள்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னா திராட்சை பழம் வித்துக்கிட்டு போவான் ஒருத்தன், அது கூட கருப்பு கலரா தான் இருக்கு. பச்சை திராட்சை இருக்கும், கருப்பு திராட்சை இருக்கு தானே செய்யுது. கருப்பு திராட்சை ஆண்டா கொண்டு வந்தேன்னு சொல்லுவோமா? அல்ல வீட்டுல சாப்பிடாம தான் இருப்போமா? சரி, கருப்பாவே மனுஷனே கருப்பா இருந்தா என்ன செய்வீங்க? மனுஷனே கருப்பா இருக்கேன், என்னை மாதிரி கருப்பா இருந்தா நான் வெள்ளை சட்டையை போட்டு வர்றேன், நான் வெள்ளை ஆயிர முடியுமா? என்ன கருப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது? கருப்பனா வாழக்கூடிய நாட்டில் என்ன கதி ஆகும்? ஆப்பிரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் கருப்பா இருப்பானே, அவன் எந்த கருப்பை பார்ப்பான்? கருப்பை தவிர வேற ஒண்ணு பார்க்க முடியாது. அப்ப இது முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு கலர் எப்படி நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் சிந்திக்க வேணாமா? யாராவது முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அதையும் ஒரு கலரை பார்க்கறதுனா நமக்கு என்ன வந்துட போகுது? கருப்புங்கிறது கடவுளுடைய, வெள்ளை கலர் எப்படி கடவுளுடைய கலரோ அது மாதிரி கருப்பும் கலர். இன்னும் சொல்ல போனா கருப்பு தான் ஃபுல் கலர். ஃபுல் கலர் என்னது? அதான் ஆரம்ப வெள்ளை, லாஸ்ட் கருப்புங்க. நடுவுல தான் எல்லா கலரும் இருக்கிறது. எந்த கலரை நீங்கள் அதிகப்படுத்தினாலும் கருப்புல போய் முடிஞ்சிடும். பச்சைன்னு வைங்களேன், பச்சை அடிச்சிங்க, பச்சை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, அது கருப்பு. புழு அடிங்க, புழு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, அதனுடைய கடைசி என்ன? கருப்பு. புழுவை அதிகமா ஏத்த கருப்பாயிரும். சிகப்பையை அதிகமா போட்டுங்களேன், அதனுடைய முடிவு கருப்பு தான். எல்லா கலருடைய எண்டும் கருப்பு தான். அப்ப கருப்பு என்பதுதான் கலருடைய ஃபுல் கலர். அது நல்லதுன்னு விட நினைக்கலாம், கருப்பு சூப்பர் ஃபுல் கலர் இது அப்படின்னு நினைக்கலாமே தவிர, மத்த கலர் தான் ஊனமுற்ற கலர். ஆரஞ்சு லைட்டா உள்ளதெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் குறைபாடு உள்ள கலருங்க. நிறைவானது என்னன்னு கேட்டா, ஒன்னு வெள்ளைங்கிறது இந்த சைடு, கருப்புங்கிற அந்த சைடு. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஒரு டிவியில் எடுக்கிறீங்க, இந்த காலத்துல கலர் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கலர் போட்டோ, கலர் வீடியோ, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தீங்கன்னு வைங்க, எல்லா கலரும் கருப்பா வெள்ளையா தெரியும். எந்த கலரை எடுத்தாலும் அந்த காலத்துல உங்க அப்பாவுடைய போட்டோ எடுத்தா கூட கருப்பா தான் இருக்கு. வெள்ளை அவர் இருந்தா கூட கருப்பு அல்லது வெள்ளை ரெண்டுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடும். அப்ப கருப்பு வெள்ளைங்கிறது தான் பேசிக் கலர். நிறங்கள்ல கருப்பு வெள்ளையும் தான் பேசிக்கானது. அது எந்த கலரை அழிச்சு துவச்சிக்கிட்டு கலர் நீக்கினாலும் வெள்ளையா போயிடும். எந்த வெள்ளை துணியில கலரை ஏத்திக்கிட்டு வந்தாலும், எந்த கலரை ஏத்தினாலும் அதனுடைய முடிவு கருப்பா தான் போயிடும். அப்ப கருப்புங்கிறது ஒரு தனி கலர் கிடையாது. சொல்ல போனா எல்லா கலர்லையும் கடைசி கருப்பு தான். அதை பார்க்கறதுனால அமங்கலம் ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? கடவுளுடைய நல்ல கலர் கண்ணு கருப்பா இருக்கிறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கு பூனை கண்ணு மாதிரி வச்சுருவீங்க, அந்த பொண்ணை வேணாங்கிறீங்க. அப்ப கருப்பா இருக்கிற முடிக்கு பதிலா வெள்ள முடியா போச்சுன்னு பொம்பளைக்கு பொண்ணை ஏத்துக்கிறான ஒருத்தன், அதெல்லாம் கருப்பா இருக்கணும்னு விரும்பத்தான் செய்யறான். அப்ப கருப்பா இருக்கிறது சிலதுல அழகா இருக்கும், வெள்ளை சிலதுல அழகா இருக்கும், மஞ்சள் சிலதுல அழகா இருக்கும், சிகப்பு சிலதுல அழகா இருக்கும். கடவுள் படைச்சதுல எல்லாத்துலயும் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு அழகு இருக்கிறது. எல்லாமே நம்ம படைச்சது கிடையாது. இந்த கலர்கள் எல்லாம் நம்முடைய கவர்ச்சிக்காக வேண்டி கடவுள் படைத்தது தானே தவிர, இதை வச்சுக்கிட்டு அமங்கலத்தை தீர்மானிக்கிறது படைத்தது கிடையாது. ஒன்றை பார்ப்பதனால் அப்படி ஆகுதுன்னு சொன்னா, அப்ப நிலக்கரியில வேலை செய்யறான நெய்வேலியில் அவனுக்கு ஒண்ணுமே விடியக்கூடாது, எல்லாம் கருப்பு தான். நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யறான அவன் 24 hours தான் பார்த்துட்டு இருப்பான், கரியத்தான் பார்த்துட்டு இருப்பான், நிலக்கரி கருப்பா தான் இருக்கும். அப்ப அவனுக்கு விளங்கவே செய்யாத வாழ்க்கை. அப்படி புரிய முடியுமா? கருப்புலையே கடந்துகிட்டு இருக்கிறான. அப்ப இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நல்லதை சொல்லுங்க மாத்துவோம். ஒரு விஷயம் கேடா இருக்குது, நீங்க செய்யற இந்த காரியம் பெரிய அறிவியலுக்கு எதிராக இருக்குது, முஸ்லிம்கள் செய்யறதுனால எல்லாத்துக்கும் பாதிக்குது. உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப ஒரு பட்டாசு விடுறாங்க. இந்த பட்டாசு விடுறது ஒரு பண்டிகையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு விடுறாங்கன்னு வைங்க, இதுக்கு நீங்க சொல்லலாம், என்ன பட்டாசு விடுறீங்க இல்லைங்க, இது நச்சு புகை வருது, அதை நம்ம சுவாசிக்கிறோம், அது எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்குது, ஒரு குடிசையை கொளுத்தி விட்டுருது, இது மாதிரி எல்லாம் வீடு எரிஞ்சு போய் விடுகிறது, சின்ன பிள்ளைங்க ஊனமாயிடுறாங்க, இதை விட்டுருங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா ஒரு இது லாஜிக் இருக்கு. இது ஒரு கெட்டது, உண்மையில நம்ம கெட்டது செய்யுது. இப்ப நாங்க கருப்பணிகிறது உங்களுக்கு கெட்டது செய்யுதுன்னு எப்படி அது கெட்டதாகும்? உங்க நம்பிக்கை அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்க மாத்திக்கிற இயலுமா?
முஸ்லீம் வந்து இந்துக்களுக்கா அவங்க நம்பிக்கை மாத்த முடியுமா? அவங்க வந்து உங்களுக்காக வேண்டிய நம்பிக்கை நீங்க மாத்திக்கிறீங்களா? முஸ்லீம்களுக்காக வேண்டி யாருக்கு மாத்த முடியாது. இப்ப நீங்க ஒரு சிலையை கடவுள்னு வணங்குறீங்க, உங்களுக்கு அது கடவுள் மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி தெரியாது தானே. ஒரு இயேசுநாதர் சிலையை பார்த்தா கிறிஸ்தவர் கடவுள் மாதிரி தெரியும், முஸ்லீம்களுக்கு வந்து அதை பார்த்தா சில கடவுள் மாதிரி அவருக்கு தெரியாது. அப்ப அவங்க பார்வையில தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப நம்ம நீனும் இதே மாதிரி பாரு, நீனும் இதே மாதிரி பாரு நான் உங்கள்ட்ட சொல்ல முடியாது. நீங்க அங்க ஒரு கல்லை போய் வணங்குறீங்க, கல்லுன்னு பாருங்க நான் சொல்ல முடியாது உங்கள்ட்ட. எங்க நம்பிக்கை எதுவுமே நீங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அது வந்து அடுத்தவங்களை பாதிக்க நினைக்கவே கூடாது. நீங்க அப்படின்னு வாழ முடியாது. எங்க நம்பிக்கையை வந்து நீங்க நடக்கிறது பாதிக்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் பூனை குறுக்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. பூனை குறுக்க போனா பூனை என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒண்ணு பண்ண பூனைக்கு அறிவுரை சொல்ல முடியும்? அது மாதிரி நினைச்சிட்டு போங்க, பூனை குறுக்க போய் நினைச்சிட்டு போங்க. அப்படி அமங்கலம் நினைச்சா கூட. அதனால முதல்ல இந்த அமங்கலம்ங்கிறதே கிடையாது. ஒரு கலர் வந்து நம்ம எதிர்காலத்தான் தீர்மானிக்காது. பச்சையை பார்த்தா நல்லா இருக்கும், சேப்பை பார்த்தா கெட்டதா இருக்கும், வெள்ளையை பார்த்தா நல்லா இருக்கும், விதவையை பார்த்தா வீணா போயிடும், சுமங்கலியை பார்த்தா நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் வந்து சும்மா யாரோ ஒரு தவறாக நமக்கு சொல்லி தந்து விட்டார்களே தவிர இதுக்கு வந்து எந்த வித அறிவியலும் கிடையாது. அப்படி நடைமுறையில இப்படி இல்ல. எல்லா கலரையும் எல்லாரும் பார்க்கத்தான் செய்கிறோம். அதனால கலரை வச்சுக்கலாம் தீர்மானிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எல்லா கலர்லையும் நல்லது கெட்டது தீர்மானிக்கக்கூடிய சக்தி கடவுள் வைக்கவே இல்லை. கண்ணுக்கு அழகுதான் கலர். கலர் எது கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, கண்ணுக்கு பல கலர் இருந்தா அழகா இருக்கும். கருப்பு, சிலது கருப்பு நல்லா இருக்கும், சிலது வெள்ளை நல்லா இருக்கும், சிலது பச்சை நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு பார்த்து ரசிட்டு போயிட வேண்டியதான். மரங்கள்ல பச்சை நல்லா இருக்கு, கருப்பு கை பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்காது. மரத்தினுடைய வேர்ப்பகம் இருக்குல்ல, அது கருப்பா இருந்தா நல்லா இருக்கும், அதுவும் பச்சையா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கும். அந்த வகையில வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது ஒரு கலர்ல ஒரு கலர்னு எடுத்துட்டு போயிருங்க. சரி, முஸ்லீம் போயிட்டான்னு வைங்க, தீக்காக்காரன் போட்டு என்ன பண்ணுவீங்க? முஸ்லீம் எல்லாம் நினைஞ்சிடறான், கருப்பு சட்டை பதில வெள்ளை சட்டை போயிட்டு போடுறான், மத்தவன் தீக்காக்காரன் கருப்பு சட்டை போட்டு வேணும்னு வருவான். அப்ப அவனை போய் சொல்ல முடியுமா? போய் ஏன் உரிமைன்னு சொல்லுவான். அப்ப உங்களுக்கு வெள்ளை போட உரிமை இருந்தா அவர் கருப்பு போட உரிமை நம்மளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணுமே தவிர, அல்லது என்ன செய்யணும், அந்த காலத்துல எட்டி பார்ப்பாங்க, பார்த்துட்டு யாரு போறான்னு எட்டி பார்த்துட்டு இறங்கி வருவாங்க. பூனை போதா, நாய் போதா, சுமங்கலி வர்றாளான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணுமே தவிர, எங்களை புண்படுத்துங்கிறதுக்காக வேண்டி இதை மாத்த சொன்னா எப்படி இது எப்படி புண்படுத்தும்? மாற்ற வேண்டிய விஷயங்களா இருந்தா சொல்லுங்க. நாங்க முஸ்லீம்கள் ஏதாவது உங்களை பாதிக்கிற விஷயங்களை செஞ்சோம்னு சொன்னா அதை நாங்க உடனே மாத்திருக்க. நாங்களே இந்த சபையில் என்ன செய்யறோம், அறிவுரை சொல்றோம். இது மாற்ற தேவையே இல்லை, நீங்க தான் மாத்திக்கணும். ஒரு கலரை வந்து ஒதுக்குறது வந்து நல்லது இல்ல, அறிவியல் பூர்வமானது இல்ல. எல்லா கலரும் கடவுளுடைய கலர் தான். கடவுளே கருப்பா தான் இருக்கிறார். அப்படி பார்த்தா கடவுள்னு வணங்குறாங்களே சிலைகள் வந்து பெரும்பாலான சிலைகள் வந்து கருங்கல் தானே, கருங்கல்ங்கிறது கருப்பா தானே இருக்கும். அப்ப கடவுளை பார்க்கறது தப்பா போயிருமா? அதுக்கு என்ன செய்றீங்க? அப்ப கடவுளுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வைக்க முடியுமா? அப்ப அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு இருக்கிறத வந்து அடுத்தவங்க திணிக்க கூடாது. நாங்க எங்க நம்பிக்கை, உங்களுக்கு உங்க நம்பிக்கை. இப்படி போனா இந்த பிரச்சனை வராது, சண்டை வராது, ஒம்பு வராது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம இப்படிதான் இருப்போம். அவங்க செஞ்ச நம்மளே இது பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. பெருந்தன்மையா பஞ்சாயத்து வராது. ஐயா